என்ன இவ்வளவுதானா? தனு இதை கொடுத்தா போதுன்னு சொன்னான். இதை வச்சு உன்னோட ப்ராப்ளத்தை நீ சால்வ் பண்ணிக்கோ. தனு வேற ஏதாவது சொன்னாலா? ஏன் ஏதாவது சொல்லிருப்பான்னு நினைச்சியா? இல்ல, நான் சும்மா கேட்டேன். நீ நிஜமாவே தனுவோட ஹஸ்பண்டா? நான் தனுவோடைய ஹஸ்பண்டா இருந்து அவ என் கண்ணுக்கு முன்னாடி அபியை கல்யாணம் பண்ணிக்கிறத நான் பார்த்தேன்னு வைங்க, அவளை உயிரோட கொன்னு இருப்பேன். ஆனா அவ என்ன இல்ல, என் அண்ணனை தான் கல்யாணம் பண்ணா. அப்ப எதுக்காக அவ உனக்கு பணம் தரா? ஐ திங்க் இப்பவும் அவ என்ன ஒரு ஃபேமிலி மெம்பரா தான் நினைக்கிறா, அதனாலதான். இந்த விஷயத்தை தனுவ தெரியாதவங்க கிட்ட போய் உளறு. ஏன் கிட்ட நீ எதையுமே உளராத. ஐ நோ தனி ரியலி தட். அவளை பிளாக்மெயில் பண்ணா மட்டும்தான் அவ பணம் தருவா. கேள்வி இப்போ என்னன்னா, நீ என்ன சொல்லி தனுவ பிளாக்மெயில் பண்ணேன்னு தான் தெரியல. 4 கேடிங்க ஒன்னா சேர்ந்தாங்கன்னா கண்டிப்பா அது எல்லாருக்குமே லாபம் தான். ஆனா ஒருத்தரை பத்தி இன்னொருத்தருக்கு ரொம்ப ஈஸியாவே தெரிஞ்சு போயிடுது. ஆனா உண்மை மட்டும் யாருக்கும் என்னைக்கும் தெரியாது. அது அவங்களா சொன்னா மட்டும்தான் தெரிய வரும். And my lips are zipped, sealed. அதுக்காக தான் தனு எனக்கு பணம் கொடுக்கறா. அபி, 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 நீ பயங்கரமா கொரட்டை விட்டுட்டே தூங்குற. கொரட்டை விடாம என்னால தூங்க முடியாது. நான் சொன்ன வேலையை நீ முடிச்சிட்டேல்ல? முடிச்சிட்டேன் மேடம். தனு மேடம்கிட்ட சொல்லி எனக்கு பணம் வாங்கி கொடுங்க. நீங்க 2 பேரும் ஒரே அம்மா அப்பாவுக்கு பிறந்தவங்க தானே? உன்னோட உடம்புலயும் உன் அண்ணனோட உடம்புலயும் ஒரே ரத்தம் தானே ஓடுது. ஆனா உன் நடவடிக்கை மட்டும் ஏன் வித்தியாசமா இருக்கு? உன் அண்ணனுக்கே துரோகம் பண்ணிருக்க. பிரக்யா, நீ இப்ப என்ன பேசிட்டு இருக்க? நிஜமாவே எனக்கு ஒண்ணும் புரியவே இல்ல. நீ எதுக்கு இவ்வளவு கோவமா இருக்க? நான் சொல்றது வேணா உனக்கு புரியாம இருக்கலாம், ஆனா இத காட்டினா உனக்கு புரியும்ல. இதோ இது, இந்த கர்ச்சீஃப் இது உன்னோடது தானே? அடையாளம் தெரியுதா? ஹேண்ட்கர்ச்சீஃப், குளோரோஃபார்ம். அவளை மயக்கப்படுத்திட்டு எனக்கு மெசேஜ் பண்ணிடு. தேங்க்ஸ். எப்ப இருந்து அதை தேடிட்டு இருக்கேன் தெரியுமா? எனக்கு கிடைக்கல, உனக்கு எங்கிருந்து கிடைச்சது? இது எவ்வளவுதான் நடிப்ப ஆலியா?
தனு இவரை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு முழுக்க முழுக்க நீதான் காரணமா இருந்திருக்க. ஃபைனலினா எங்களுக்கு யாரோ தனுக்கு ஹெல்ப் பண்றாங்கன்னு தெரியும். ஆனா அது கண்டிப்பா நீ இருப்பேன்னு நாங்க கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கல. அதுவும் நீ அவருக்கு கூட பிறந்த தங்கச்சி. இப்பதான் எனக்கு புரியுது. ரியாவோட ரூம்ல இருந்து தனுவை நீதான் விடு வச்சிருக்க. அவளுக்கு மனப்பொண்ணு அலங்காரம் பண்ணி ஏன் இடத்துல அவளை நீதான் உட்கார வச்சிருக்க. அது மட்டும் இல்லாம என்ன மயக்கம் அடைய வைக்கிறதுக்காக நீ ஒரு ஆளை செட் பண்ணிருக்க. நீ ரொம்ப பெரிய துரோகம் பண்ணிட்ட ஆலியா. நான் நம்பவே முடியாத அளவுக்கு மிகப்பெரிய துரோகத்தை எனக்கு பண்ணிட்ட. எல்லாமே நல்லபடியா முடியும் நினைக்கும் போது நீ அப்படியே நாசமாக்கிட்ட. அதுவும் இல்லாம நாங்க 2 பேரும் நிரந்தரமா ஒன்னாக போறோம்னு நினைக்கும் போது எங்களை நிரந்தரமா பிரிச்சுட்டு. இதுல என்ன தப்பு இருக்கு? நான் எப்பவுமே உன்கிட்ட சொல்லிருக்கேன், என் அண்ணனோட சந்தோஷத்துக்காக மட்டும்தான் நான் உன்னை ஏத்துக்கிறேன்னு. உனக்கு சப்போர்ட் பண்றேன்னா அது அண்ணனுக்காக தான். அண்ணனை தன்னுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டா அண்ணன் மேல கொடுத்த கேஸ வாபஸ் வாங்குறேன்னு சொன்னான். எனக்கு அது சரின்னு தோணுச்சு. யூனோ சீரியஸ்லி, இப்ப நீ எதை சொன்னியோ அதை ஒரு பொண்டாட்டியால மட்டும் தான் செய்ய முடியும். அண்ணனுக்கு எதிராக எப்போ அகைன்ஸ்ட் ஆனாலும் அப்பவே நான் அவளுக்கு அகைன்ஸ்ட் ஆயிட்டேன். ஆனா இனிமே அப்படிலாம் நடக்காது. அண்ணனுக்கு எதிராக அவ எதுவும் சொல்ல மாட்டான். ஏன்னா அவ இப்போ அண்ணனோட வைஃப். ஒருவேளை நீ உங்க அண்ணனை பாதுகாக்க நினைச்சேன்னா நானும் அதே மாதிரி தானே உங்க அண்ணனை பாதுகாக்க நினைச்சேன். என்கிட்ட கன்ஃபெஷன் வீடியோ இருந்ததுல அதை நான் ஜட்ஜ் கிட்ட போட்டு காமிச்சிருப்பேனே. இந்த கேஸும் கேன்சல் ஆயிருக்கும், உங்க அண்ணனும் ஃப்ரீ ஆயிருந்திருப்பாரு. ஆனா அதனால எனக்கு எந்த லாபமும் இல்லையே. எப்பெல்லாம் நீ அண்ணனுக்கு க்ளோஸ் ஆகுறியோ அப்பெல்லாம் என்னோட கனவு தூரமா போயிடுது. ஏன்னா தனு இங்க வந்ததுனால என்னோட கனவு நிறைவேற போகுது. அண்ணனோட மியூசிக் கம்பெனி என்னோட பிளான் தான். அது என்னோட பல வருஷ கனவு. ஆனா அதுக்கு பார்ட்னர் ஆனது யாரு? விக்ரம். 50%. ஆனா நான் ஆயிட்டேன் சிஇஓவா. நான் பார்ட்னர் ஆகணும், 50% கிடைக்கணுங்கிற கனவு என்னோட தனு தான் அதை நனவாக்க போறான். ஏன்னா அவளோட கல்யாண கனவை நான் நனவாக்குனேன். சோ அந்த பிசினஸ் கனவை தனு எனக்கு நனவாக்கிட்டான். நீ வந்துட்டா என்னோட கனவு கனவா தான் இருக்கும், நனவாவே ஆகாது. ஏன்னா உன் லைஃபுக்கு பிரையாரிட்டி யாருன்னா அது நீதான். உன்னோட புருஷன், உன்னோட குழந்தை, உன்னோட ஃபேமிலி. என்னோட கனவு, என்னோட ஃபியூச்சர் என்ன ஆகுறது? என்னோட கனவு முழுக்க நிறைவேறணும்னா நான் என்ன வேணாலும் செய்ய ரெடி. அண்ட் ஐ எம் நாட் சாரி ஃபார் தட் பிரக்யா. அலியா, இதெல்லாம் நீ சொல்லுவேன் நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்ல. நான் என்ன நினைச்சேன்னா நீ மாட்டிக்கிட்டே அதுக்காக கொஞ்சமாவது அவமானத்துல தலை குனிவேன்னு நினைச்சேன். ஆனா இதுக்கு மேல உன்கிட்ட பேசுறதுல எந்த பிரயோஜனமும் இல்ல. ஏன்னா உன் மனசாட்சியை செத்து போச்சு. நீ வெறும் பொண்ணுந்தான். அண்ணன் கிட்ட சொல்லதானே போயிட்டு இருக்க? சொல்லதான் ஆசைப்படுறேன். ஆனா நாளைக்கு ரியாவோட கல்யாணம். நாளைக்கு எந்த தப்பும் நடந்துடக்கூடாது. அதுக்கப்புறம் உங்க அண்ணன் கிட்ட எல்லா உண்மையையும் நான் சொல்லுவேன். அப்புறம் தனுவும் நீயும் இந்த வீட்டை விட்டு கண்டிப்பா வெளியில போவீங்க. இப்ப வரைக்கும் நான் உங்க அண்ணன் கிட்ட உன்னை மன்னிக்க சொல்லிதான் நான் இது வரைக்கும் கேட்டிருக்கேன். ஆனா நாளைக்கே உங்க 2 பேரையும் வீட்டை விட்டு துரத்து சொல்ல போறேன் பாரு. இந்த காதல் கீதல் எல்லாம் வெறும் முட்டாள்தனம். இதுல எல்லாம் மாட்டிக்கவே கூடாது. நீ நினைக்கிற விஷயம் கண்டிப்பா நடக்காது. Are you sure? Very sure. அவன் முடியாதுன்னு சொல்லிட்டால. நான் ரியாவை கல்யாணம் பண்ணிக்க தயாரா இருக்கேன். I will marry ரியா. கல்யாணம் பண்ணிப்பேன். ரன்பீர், இந்த கல்யாணத்துக்கான முடிவை நான் எடுக்கல, நீயும் எடுக்கல. இந்த கல்யாணத்தோட முடிவை ஆண்டவன் எடுத்திருக்கான், மேல இருக்கிறவன் எடுத்திருக்கான். அந்த ஆண்டவனுக்கு ரொம்ப நல்லாவே தெரியும் யாரு யாருக்கு சரியா இருப்பாங்கன்னு. ஏன்னா ஆண்டவன் முடிவு பண்ணிட்டான்னு வையி, அது என்னைக்கு தப்பே ஆகாது. எது நடந்தாலும் அது கண்டிப்பா நல்லதுக்கு தான் நடக்கும். நான் ப்ராமிஸ் பண்ணி சொல்றேன்.
இட்ஸ் ஓகே செல்லம், இட்ஸ் ஓகே. எது நடந்தாலும் நல்லதுக்குன்னு நினைச்சுக்க. நம்ம வந்து நான் 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 இப்போ தூங்குறேம்மா. எனக்கு பயங்கரமா தூக்கம் வருது இப்போ. ஓகே, நாளைக்கு காலையில் உங்ககிட்ட பேசுகிறேண்ணா. குட் நைட். குட் நைட். தூங்குப்பா. பிரக்யா, நான் கல்யாணம் பண்றதுக்கான டெக்கரேஷனை சூப்பரா பண்ணிட்டேன். நீ மத்ததெல்லாம் ரெடி பண்ணிடு. சரி, நான் உங்ககிட்ட பூஜை சாமான் கொடுத்தனே, அதை எங்க வச்சீங்க? ஓ கடவுளே, நான் அதை பூஜை ரூம்லயே வச்சுட்டு வந்துட்டேனே. நான் கொண்டு வர இரு. இந்தா, இத புடி. சரி சரி, மெதுவா போங்க. ரன்பீர் இன்னமும் ரெடி ஆகலையா? இல்ல இல்ல, ரன்பீர் ரெடி ஆயிட்டான். இப்ப ரியா மட்டும் ரெடி ஆயிட்டாலும்னா போதும். அவங்கள ஒன்னா நிக்க வச்சு நான் ஆரத்தி எடுப்பேன். எங்க குடும்ப ஜோசியர் அந்த மாதிரி பண்ணா அவங்களுக்கு இருக்கிற கண் திருஷ்டி எல்லாம் போயிடும்னு சொன்னாரு. சரி, நான் போய் ரியாவை கூட்டிட்டு வரேன். நானும் போய் விக்ரம் போன் பண்ணிட்டு வரேன். சரிங்க. ஹாய். உன் இடத்துல நான் இருக்கிறத பார்க்க உனக்கு எப்படி இருக்கு பிரக்யா? நேத்து மட்டும் நான் நினைச்சதெல்லாம் சரியா நடந்திருந்தா உன் இடம் எதுன்னு காட்டியிருப்பேன். என் கூட இருக்கிறவங்க எனக்கு ஹெல்ப் பண்ணாததுனால உன் தலையெழுத்து மாறிடுச்சு. இல்லனா இன்னைக்கு கதையே வேற. உன்னோட வலி எனக்கு புரியுது பிரக்யா. அதனால புருஷனை இழந்துட்டோமேன்னு ஃபீல் பண்ணாத. ஏன்னா நீ டிப்ரெஷன்ல போயிட்டேன்னு வையேன், அது ரியா கல்யாணத்துல பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும். ஒருவேளை அம்மாவோ உன்னோட கடமையை நிறைவேற்ற முடியலன்னு வையேன், நீ என்கிட்ட சொல்லிடு, நான் அதை பாத்துக்கிறேன். நான் எவ்வளவு கஷ்டத்துல இருந்தாலும் சரி, என் பொண்ணுக்கு எந்த கஷ்டமும் வரவிட மாட்டேன். மாம், நீங்க என் மேல எவ்வளவு அன்பு வச்சிருக்கீங்கன்னு எனக்கு தெரியும். நான் இவங்க பேசுறதெல்லாம் இக்னோர் பண்ணிடுறேன். அதே மாதிரி நீங்களும் இக்னோர் பண்ணிடுங்க. ஓகே ஓகே. போதும் போதும், புகுந்த வீட்டுக்கு போறதுக்கு முன்னாடியே அழக்கூடாது. அட என்ன மாம், நம்ம வீட்ல இருந்து எதிர்த்த வீட்டுக்கு தானே போறேன். ரொம்ப தூரம்லாம் ஒண்ணும் இல்ல. ஆனா என்னால இந்த வீட்ல இருக்க முடியாதே. என்னாச்சு மாம், என்ன யோசிக்கிறீங்க? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நீ ரெடி ஆகு. நான் ரியா ரூமுக்கு போனேன். ஆனா நீ தான் அவளை ரெடி பண்ணணும் அவ பிடிவாதம் பிடிச்சா. ஒரு அம்மாவா இருந்து உன்னோட கடமையை நிறைவேற்றணும் நீ ஆசைப்பட்டேன்னு வையேன், இங்க இருக்கிற எல்லா வேலையும் விட்டுட்டு உன் பொண்ணு ரியாவை ரெடி பண்ணு. பிரக்யா கிட்ட மரியாதையா பேசி என்ன? அப்படி இல்லன்னா இந்த வீட்ல உனக்கு இருக்கிற மரியாதையை நீ இழக்க வேண்டி இருக்கும். பரவாயில்ல, இப்படியாவது இந்த வீட்ல எனக்கு கொஞ்சம் மரியாதை இருக்குன்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன். டோன்ட் யூ டேர் தனு. ஆலியா, நீ எதுவும் பேசாத. இன்னைக்கு நல்ல நாள். தேவையில்லாத விஷயத்த பேசி நாளை கெடுக்க வேண்டாம். ரியா, நீ என் கூட வா. நான் உன்னை ரெடி பண்ற அழக பார்த்து எல்லாரும் மெய் மறக்க போறாங்க. நான் மார்க்கெட்டுக்கு போயிட்டு வரேன். ரன்வீருக்கு கிஃப்ட் வாங்க. மாப்பிள்ளைக்கு வாங்காம வேற யாருக்கு வாங்க போறேன்? அபி கமான், இதுக்கெல்லாம் என்ன அவசியம் வந்துச்சு? அப்படி பார்த்தா கல்யாணம் கூட தான் அவசியம் இல்ல, கோர்ட்லயே கல்யாணம் பண்ணிட்டு போலாமே. ஆனா சில சடங்கெல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் கண்டிப்பா பண்ணணும். அதெல்லாம் நல்ல விஷயம், எனக்கு அது பிடிச்சிருக்கு. நான் சீக்கிரம் வந்துடுறேன். டாட், நான் இது வரைக்கும் இவ்வளவு சந்தோஷமா இருந்ததே இல்ல. தேங்க்யூ அண்ட் தேங்க்யூ ஃபார் அக்செப்டிங் மை லவ் டாட். நான் உன் லவ் மட்டும் அக்செப்ட் பண்ணலாமா? நான் ரன்வீரோட லவ்வையும் தான் அக்செப்ட் பண்ணிருக்கேன். ரெண்டு பேரும் விரும்பினாதாமா அது காதல். ரன்வீரும் உன்னை காதலிக்கிறான், அப்புறம் அவன் ஏன் காதலிக்க மாட்டா? நீ என் பிரின்சஸ் இல்லையா? தேங்க்யூ so much. I love you. I love you too, ma. Come fast, huh? சீக்கிரம் வந்துடுறேன். பிரக்யா, நீயும் போய் ரியாவை ரெடி பண்ணிட. முகூர்த்தம் வரப்போகுது. நீங்களும் ரன்பீரை கூட்டிட்டு ரியா ரூம் கிட்ட வந்துருங்க. அங்கேயே நீங்க ஆரத்தி எடுத்துடலாம். ஓகே. இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்க ப்ரோ? உன்னோட கேள்வியே தப்பு. நீ நியாயமா இந்த உலகத்துல என்ன பண்ணிட்டு இருக்குன்னு தானே கேட்கணும். ஏன்னா என்னோட சந்தோஷம் இருக்கு பத்தியா, அது என்னோட முன்னாடியே தான் இருக்கா. ஆனா என்னால அதை பிடிக்க முடியல. உனக்கு ஒண்ணு தெரியுமா, இந்த நாளுக்கு அப்புறம் என்னோட வாழ்க்கையில எத்தனை நாள் வந்தாலும் சரி, அது எல்லாமே வேஸ்ட் தான். சாரி ப்ரோ. சரி பரவாயில்ல, இருக்கட்டும், விடு. அதை பத்திலாம் இப்ப பேச வேண்டாம். நான் எப்படி பேசாம இருக்க முடியும் ப்ரோ?
நீ என்னுடைய அண்ணன். உன் கல்யாணத்துக்காக நான் என்னெல்லாம் பிளான் போட்டேன்னு தெரியுமா? ஆனா இப்ப உன்னை இப்படி பாக்குறதுக்கு மனசே இல்ல. அப்போ ஒரு வேலை பண்ணு, நீ போய் எனக்கு ஒரு பியர் கேன் கொண்டு வா. ஏன்னா எனக்கு பயங்கரமா தலைவலிக்குது, பயங்கர ஸ்ட்ரெஸ்ல இருக்கேண்ணா. குடிச்சாதான் நான் சரியாவேன். அதுவும் இல்லாமண்ணா, நாள் முழுக்க தலைவலியோட என்னால இருக்கவே முடியாது. ஐ நீட் சம்திங் ப்ரோ. ஐ டோட்டலி அக்ரி. நம்ம முதல்ல உட்காந்து குடிப்போம் இல்லையா, அதே மாதிரி உட்காந்து குடிப்போம். கொண்டு வரேன். ரன்பீர், நீ எங்க இருக்க? ரன்பீர், நான் தான் கூப்பிடல. நான் இங்க தான் இருக்கேன்னு சொல்ல வேண்டியதானே? நான் மொத்த இடத்துலயும் தேடிட்டேன் தெரியுமா? சாரி, நான் ஆரியன் கிட்ட முக்கியமான விஷயம் பேச வந்தா அதான் மறந்துட்டேன். அப்புறமா பேசிக்கலாம். முதல்ல நீ என் கூட வா. என்ன, உன்னையும் ரியாவையும் நிக்க வச்சு நான் ஆரத்தி எடுக்கணும். வர. ரன்பீர், என்னாச்சு? நீ டென்ஷனா இருக்கியா? மம்மி, இன்னைக்கு நான் உங்ககிட்ட போய் சொல்லணும்னு நீங்க எதிர்பார்க்கறீங்களா? அப்ப உண்மையிலேயே நீ டென்ஷனா தான் இருக்க? நான் சும்மா காமெடி பண்ணம்மா. நான் ஏன் சந்தோஷமா இருக்க மாட்டேன்? நான் ரொம்ப சந்தோஷமா தான் இருக்கேன். அதாவது கல்யாணத்துக்கு முன்னாடி நர்வஸா இருப்பாங்கல்ல, அந்த மாதிரி நர்வஸ் தான் எனக்கு இருக்கு. அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்ல. நான் உண்மையாவே ரியாவை தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு விரும்புறேம்மா. கண்டிப்பா கல்யாணம் பண்ணிப்பேன். சரி வா, நான் போய் ஆர்த்தி தட்டெல்லாம் ரெடி பண்ணணும். வாங்க போலாம். என்ன மாதிரி பையன் இவன்? ரியாவை கல்யாணம் பண்ணிக்க தயாராயிட்டானா இவன் என்ன வேணாலும் பண்ணுவான். ஆனா அவன் எப்படி இதுக்கு ஒதுக்கிட்டான்? இங்க பாரு, எந்த விஷயத்தையும் தெரியாம பேசக்கூடாதுன்னு. இந்த கல்யாணத்தை நிறுத்த ரன்பீர் எவ்வளவோ முயற்சி பண்ணா. பிராச்சியை சம்மதிக்க வைக்க எவ்வளவோ முயற்சி பண்ணா. ஆனா பிராச்சி என்ன பண்ணா? அவ முடியாதுன்னு சொல்லிட்டா. சரி, எனக்கு ஒரு விஷயம் சொல்லு, பிராச்சிக்கு என்னதான் வேணுமா? ஐ மீன், ரன்பீரை வேணான்னு சொல்லிட்டு வேற எந்த பணக்கார பையனுக்காக அவ காத்துக்கிட்டு இருக்கான்னு சொல்ல. அவ சொன்னதை நீ நம்பிட்டியா? வேற யாராவது சொல்லியிருந்தா கூட நான் நம்பியிருக்க மாட்டேன். ஆனா யார கல்யாணம் பண்ணிக்க போறானோ அவளே இப்படி சொல்லியிருந்தானா நம்ம வேற என்ன பண்றது சொல்லு? அண்ட் யூ நோ வாட்ஸ் ஹேனா, பிராச்சிக்கு உண்மையான காதலுடைய அர்த்தம் என்னன்னே தெரியல. அண்ட் யூ நோ சம்திங், அதே மாதிரி பிராச்சிக்கு எந்த காலத்திலயும் இந்த மாதிரி இப்படி ஒரு பையன் கிடைக்க மாட்டான். ரன்பீர் போல சந்தோஷத்தை கொடுக்க மாட்டாங்க. அண்ட் எனக்கு சொல்ல விருப்பம் இல்லதான், இருந்தாலும் சொல்லிதான் ஆகணும். ரன்பீர் எந்த அளவுக்கு இப்ப அழுகிறானோ அதே அளவுக்கு பிராச்சியும் அழுவா. அவளுக்கு வாழ்க்கையில பணம் கிடைச்சிரும், ஆனா உண்மையான காதல் கிடைக்காது. அவ எப்படி என்னுடைய ரன்பீர் மனசை உடைச்சாலோ அதே மாதிரி அவளுடைய மனசு திரும்ப திரும்ப உடையும். பாத்துட்டே போதும். பிராச்சிக்கு எதிராக ஒண்ணுமே இனிமே பேசக்கூடாது. என்ன சொன்ன? காதலோட அர்த்தம் பிராச்சிக்கு தெரியாதுன்னு சொன்னியா? பிராச்சிக்கு தெரிஞ்ச அளவுக்கு காதலோட அர்த்தம் இந்த உலகத்துல யாருக்குமே தெரியாத. அவளுக்கு மட்டும்தான் காதலோட அர்த்தம் என்னன்னு தெரியும். அதனாலதான் ரன்பீரை கல்யாணம் படிக்க முடியாதுன்னா. இந்த மாதிரி டயலாக் எல்லாம் பேசிக்கிட்டு இருக்காத. Tell me what's going on. பிராச்சி அம்மா மேல உயிரை வச்சிருக்கா. ரியா இத அவளுக்கு சாதகமா பயன்படுத்திக்கிறா. அவ பிராச்சிட்ட என்ன சொன்னானா, ஒருவேளை நீ ரன்பீரை விட்டு விலகி போலனா அப்புறம் அம்மா அப்பாவை என்னைக்கும் சேர விட மாட்டேன்னு சொல்லிட்டா. ரியா தான் வந்து பிராச்சி கிட்ட இந்த கண்டிஷன் போட்டா. மீரா ஆண்டிக்கும் பிராச்சி அப்பாக்கும் நடக்கிற கல்யாணத்தை நிறுத்துறதுக்கு. அதுக்கு பதிலா பிராச்சி ரன்பீரை விட்டு விலகி போக சொன்னா. பிராச்சிக்கு எப்போ அவங்க அம்மாவோட சந்தோஷம் தான் முக்கியம். அதனாலதான் அவளோட சந்தோஷத்தை சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டு ரன்பீரை வேணான்னு சொல்லிட்டா. அப்புறம் ரன்பீர் கிட்ட போய் எனக்கு பார்த்த பிடிக்கும், பணக்காரனா வேணும்னு சொன்னா. நீயே சொல்ல ஆரியன், பிராச்சி அவன் கூட பேசிட்டு இருக்கிறத நீ பாத்திருக்கியா? இல்ல, ஏன்னா ஆரம்பத்துல இருந்தே அவங்க பேசவே இல்ல. பிராச்சி அவங்க அம்மா அப்பா ஒன்னா இருக்கணும்னு ஆசைப்பட்டா. அதனால ரன்பீரை வேணான்னு சொல்லிட்டா. உனக்கு ஒண்ணு தெரியுமா, பிராச்சி அவங்க அம்மா அப்பா மேல எவ்வளவு பாசம் வச்சிருக்காளோ அதே அளவு பாசத்தை ரன்பீர் மேல வச்சிருக்கா. சகனா, இந்த விஷயம் உனக்கு ஆரம்பத்திலே தெரியும்ல, ஆனா இப்ப ஏன் சொல்ற? அந்த பைத்தியக்காரி நான் யார்கிட்டயே சொல்லக்கூடாதுன்னு என்கிட்ட சத்தியம் வாங்கிட்டா. ஆனா நீ அவளை ரொம்ப திட்டுற, வெறுக்கிற, மோசமா பேசிட்ட. என்னால அதை கேட்க முடியல, அதான் உண்மையை சொல்லிட்டேன். ஒருவேளை நீ தப்பான ஏதாவது சாபம் கொடுத்துருவேன் நான் பயந்துட்டேன். ரியா இடத்துல வேற எந்த பொண்ணா இருந்தாலும் அவ சண்டை போட்டிருப்பா. ஆனா கூட பிறந்த தங்கச்சி கிட்ட எப்படி சண்டை போடுவா? என் பொண்ணு எவ்வளவு அழகா இருக்கா, என் கண்ணே பற்றும் போல இருக்கு. பிரியா, ரெடி ஆயிட்டியா? நீ ரொம்ப அழகா இருக்க. எனக்கு ஒரு விஷயம் தான் புரியல, உண்மையிலேயே நான் லக்கியா இல்ல என் பையன் லக்கியான்னு. ஏன்னா எனக்கு ஒரு அழகான மருமக கிடைச்சிருக்கா, அப்புறம் என் பையனுக்கு ஒரு அழகான பொண்டாட்டி கிடைச்சிருக்கா. ரன்பீர் வா, வந்து ரியா பக்கத்தில் நில்லு. நான் உங்க 2 பேருக்கும் ஆரத்தி எடுக்கிறேன்.
உங்களுக்கு ஆர்த்தி எடுத்துட்டேன். இனிமே யார் கண்ணும் உங்க மேல படாது. இது ரியாவுக்கு போட்டு விடு. ஆண்டி இதுக்கெல்லாம் இப்ப என்ன அவசியம்? இதெல்லாம் சடங்குமா. இது எங்க குடும்ப ஜோசியரு குலதெய்வம் கோயில்ல வச்சு கொடுத்திருக்காரு. அப்பதானே தெய்வத்தோட ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைக்கும். ஏன்னா உங்க கல்யாணத்துல ஆல்ரெடி ஏகப்பட்ட பிரச்சனை வந்துருச்சு. அதனால எவ்வளவு ஆசீர்வாதம் கிடைச்சாலும் அது பத்தாது. சரி, அவளுக்கு போட்டு விடு. இத நான் அப்புறமா போட்டுக்கவா? ஏன்னா வளையல் மாட்டும் போது ஆல்ரெடி என் கையில அடிபட்டிருக்க ஆண்டி. இல்லம்மா, இப்பதானே கொடுத்தாங்க, இப்பவே போட்டுக்கோ. பரவாயில்ல, இருக்கட்டும். அதனால என்ன, அத்தை நான் கொடுத்துட்டேன். எப்ப வேணாலும் மருமக போட்டுக்கிட்டோம். தேங்க்யூ. சரி, போலாமா? ஆண்டி நீங்க இப்ப போங்க. ஆக்சுவலி எனக்கு ஒரு வேலை இருக்கு. என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இப்ப வர போறாங்க. சோ அவங்கள பாத்துட்டு வரேன். சரி, சீக்கிரமா வந்துருங்க. என்ன? ஷூர். நான் பிராச்சி கிட்ட சொல்லிடுறேன், அவ கூட்டிட்டு வந்துருவா. ஓகே, வா ரன்பீர். வரமா. நான் இப்ப வந்துடுறேன். ஓகேமா. இட்ஸ் அன்பிலீவபிள். என் கல்யாணம் ரன்பீர் கூட நடக்க போகுது. ஐ நீட் டு டெல் மை ஃப்ரெண்ட்ஸ். எங்க போனாங்க அவங்க? ஐயரே, இந்தாங்க. உங்களுக்கு என்ன வேணும் என்ன வேண்டாம்னு சொன்னீங்கன்னா நான் அதை எடுத்துட்டு வந்து தருவேன். கல்யாண மாலை எங்க? அது எப்படி இல்லாம போகும்? பாருங்க. நல்லா பாத்துட்டு தானே சொல்றேன். நான் தானே மாலை கொண்டு வந்தேன். எப்படி மாயமா மறைஞ்சது? நல்லா பாருங்க. கல்யாணி. ஆமா, இங்க பூ மாலை எல்லாம் இருந்ததுல, அதானே கேக்குறீங்க? ஆமா, அத அப்படியே பிச்சு நான் டெக்கரேஷன் பண்ணிட்டேன். மாலையை பிச்சு டெக்கரேஷனா? ஆனா நீ எப்படி? பரவாயில்லங்க, நீங்க போய் இன்னொரு மாலை வாங்கிட்டு வாங்க. நான் அதுக்குள்ளேயே பூஜை எல்லாம் முடிச்சிடுறேன். கிரேட், இருக்கட்டும். நான் ஒரு வேலை பண்றேன். அதாவது டெக்கரேஷனுக்காக நான் மாலையை பிச்சு அலங்காரம் பண்ணேன் இல்லையா? நான் இப்ப அதே பூக்களை வச்சு மறுபடியும் மாலை பண்ணிடுறேன். சரியா? பை. See you guys. என்ன இவ இப்படி சொல்லிட்டு போறா? அண்ணி, அவளுக்கு என்னாச்சு? அந்த தனு மாலையை பிச்சு பூவெல்லாம் எடுத்து இதுக்கு டெக்கரேஷன் பண்ணிட்டாலாம். அவ இப்படி எல்லாம் பண்ணலாம்? ஒருவேளை அவ தெரிஞ்சு பண்ணிருக்க மாட்டான்னு தான் நினைக்கிறேன். ஆனா சரி, நான் போய் இன்னொரு மாலையை வாங்கிட்டு வந்துடுறேன். பிரக்யா, நீ இவ்வளவு சீக்கிரமா எங்கிருந்து மாலையை கொண்டு வருவ? இங்க பக்கத்துல தான் ஒரு கோயில் இருக்கு, அங்க மாலையெல்லாம் விக்கிறாங்க. நீங்க கவலைப்படாதீங்க, நான் போயிட்டு வந்துடுறேன். சீக்கிரமா வந்துருங்க, பூஜை கொஞ்ச நேரத்திலேயே முடிஞ்சிரும். அண்ணி, நீங்க அந்த ஒயிட் கலர் கார் கீயை கொடுங்க. இப்பவே போய் கொண்டு வரேன். நீங்க இங்க உட்காருங்க. நாம இப்ப உடனே பூஜையை தொடங்கி ஆகணும். 3 மணிக்கு மேல யமகண்ட ஆரம்பிக்குது. சரி சரி சரி. நான் ஷூவை கழட்டுறேன். ஷூவை கழட்டு. இந்த கீ. பிரக்யா, நீ டயத்துக்கு வந்துருவல்ல? நீங்க டென்ஷன் ஆகாதீங்க, நான் வந்துடுவேன். நீ உட்காரு. உட்காருங்க. இன்னைக்கு நாள் நல்லா இருக்கு, அதனால எல்லாமே நல்லபடியா நடக்கும். நீ திரும்பி வராம இருந்தா ரொம்ப நல்லா இருக்கும் பிரக்யா. அதுக்கு நான் என்ன பண்ணலாம்?